வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஃபண்டை எடுப்பதில் பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், திமுகவுக்கு எப்படிங்க ஃபண்டை எடுப்பதில் பிரச்சனை, எக்கச்சக்க பணம் இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி உள்ளாட்சி பிரதிநிதிகளை பல பேரை நீங்கள் கட்டம் கட்டலைன்னா இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும். அதையும் தாண்டி நம்ம பேசுகிறத உற்று நோக்கக்கூடிய நிறைய பேர் நிறையா கமெண்ட்டில் சொல்கிறது என்னென்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடர்ந்து நம்ம விமர்சிக்கிறோன்ட்டு. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின்னு பண்ணுறது இந்த மகளிர் உரிமை தொகையாகட்டும், இல்லை பட்டா மாறுதல், இதெல்லாம் யார் பண்ண வேண்டிய வேலை? லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் பண்ண வேண்டிய வேலை. கவுன்சிலர் பண்ண வேண்டிய வேலையை இன்றைக்கி சிஎம்ஏ தொடங்கி வைக்கிறார். கவுன்சிலர் ஒழுங்காக இருந்தால் சிஎம்க்கு இந்த வேலை இருக்குமா? நீங்கள் உங்கள் பகுதியில் பார்த்துருப்பீங்க, கவுன்சிலர்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, வெளிப்படையாகவே முதலமைச்சர் சொல்கிறாரு, மதுரையில் இருக்கக்கூடிய மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணுங்கன்னாங்க. இது வரைக்கும் யாராவது ரிசைன் பண்ணாங்களா? அதிகாரிகள் மீது நடவடிக்கை. அப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க? இங்கே மட்டும் இல்லை, சங்கரன் கோயிலில் பிரச்சனை, காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, கோயம்புத்தூரில் மேயரை மாற்றினாங்க, திருநெல்வேலியில் மேயரை மாற்றினாங்க. பெரும்பாலான மேயர்கள் பிரச்சனை. மாநகராட்சியில் பிரச்சனை, நகராட்சியில் பிரச்சனை, பேரூராட்சியில் பிரச்சனை. இப்போ என்னென்னா, திமுகவுக்கு ஒரு தலைவலி எங்கன்னா, இவங்க என்ன நினச்சாங்க, உள்ளாட்சியில் நம்ம ஆளுங்கள் இருந்தால் நமக்கு பெரிய பலமாக இருக்கும், வரக்கூடிய தேர்தலில் நிறையா செலவு பண்ணுவாங்க. உண்மை தான். ஆனால் இப்போ என்னென்னா, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டும் சரி, பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டும் சரி, ஒன்றும் இல்லை. இப்போ அப்பல்லோவிலிருந்து முதல்வரை அழைத்து சென்றது அவங்க மருமகன் தான். அப்படிப்பட்ட நேரத்தில் பேசியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, தமிழகம் முழுக்க நம்ம ஆளுங்க பண்ணுற வேலை நமக்கு பிரச்சனையாக வருது, சரிங்க அவங்க மேலே கண்டிங்க, நடவடிக்கை எடுக்க முடியாது தலைவரே. ஏன் நடவடிக்கை எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம், 4.25 வருஷம் நல்லா சம்பாரித்தோம், நாங்கள் இப்போ ஒதுங்கி இருக்கோன்ட்டு வரக்கூடிய தேர்தலில் செலவு பண்ண மாட்டாங்க. ஐயோ, அப்போ என்ன பண்ணலாம்? செலவு பண்ண சொன்னாலும் ஆபத்து, செய்ய சொல்லனாலும் ஆபத்து. அவங்கள பகைச்சிக்கவும் முடியாது, வச்சிருக்கவும் முடியாது. இதுதான் இன்றைக்கி திமுகவுடைய நிலவை. அப்போ திமுக அப்படிங்கிறது பெரிய ஒரு முட்டு சந்துக்கு போகுதுன்னு நம்ம சொல்லும் போது எல்லோரும் இல்லை, திமுக வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கும், மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கார் தொடர்ந்து சொல்லும்போது நமக்கு என்ன கவலைன்னா, எங்கெங்க மோடி எதிர்ப்பில் ஒரு உறுதியாக இருக்கார், அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்கல்ல, எங்கே ஈடி நம்ம வீட்டை கதவு தட்டிடுமோன்னு சொல்லிட்டு. தங்கம் தென்னரசு எப்பயுமே திராவிட இயக்கத்தில் ஊர்ன தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, மோடி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை. முதலமைச்சர் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்து அனுப்புகிறாரு. இதை கோரிக்கை மனு கொடுக்காமே இருக்கலாமே, நமக்கு பொறுத்த வரைக்கும். எதுக்கு கோரிக்கை மனு? ஒன்றும் எதுக்கு இது என்ன இது? அதாவது என்னென்னா, மேலே போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட வேண்டியது, உள்ளே ஐயா நான் உங்களோட தான் இருக்கேன், தயவுசெய்து எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடி தாய்லாந்துக்கோ வேறு ஏதாவது நாட்டுக்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக பிரைம் மினிஸ்டராக பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கினார். எதுக்கு? ஆசி வாங்குறாரு. எதுவும் பண்ணிடாதீங்க, பையன் டெப்டி சிஎம் ஆகிறாரு. கோலோ இந்தியா திட்டம், கேலோ இந்தியா திட்டமா, ஹிந்தியில் கேலோ விளையாட்டு, அதுக்கு நேராக பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு வராங்க. பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு தான் கேலோ இந்தியா விஷயம் தொடங்கணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். முதல்ல எடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் வரும்போது எத்தனை தடவை ஒன்றியம்னு பேசி கணக்கு எடுத்து சொன்ன உடன்பிறப்புகள் ஏன் இன்றைக்கி அமைதியாகி விட்டார்கள்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், போட்டாங்க லாக். ஈடி இனிமேல் ஒரு வழி பண்ண போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அடிக்கிறத எங்கள் மேலே அடிக்காதீங்க, மற்றவங்க மேலே அடிங்க, எங்களை விட்டுருங்க, தலைமையை விட்டுருங்க, கீழே எங்கன்னா அடிங்க, அவ்வளோதானே உங்களுடைய பாலிசி. என்ன செந்தில் பாலாஜியை தியாகி என்று சொல்லி அவரை போய் நேரில் பார்த்த நீங்கள், உங்களோட தோளோடு தோல் நின்ற துரைமுருகன் அவர்கள் வீட்லேயோ இல்லை பொன்முடி அவர்கள் வீட்லேயோ ரெய்டு நடக்கும்போது ஒன்றுமே கண்டிக்கலை. கட்சியில் பல மாநாடுகளை நடத்தின நேரு வீட்டில் ரெய்டு வரும்போது கண்டிக்கலை. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு ஒன்றுன்னு உங்கள் குடும்பமே போகிறீங்க, நிர்வாகிகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. சார் என்னென்னா, பணம் இருக்குது, 200 ரூபா கிடைக்கிது உடன்பிறப்புகளுக்கு, கமெண்ட் போடுறாங்க, கிடைக்கலன்னா கமெண்ட்டை நிறுத்திடுவாங்க. ஒன்று. இன்னும் குறிப்பாக சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஜால்ரா கூட்டம். பதவி இருந்தால் 10 பேர், பணத்துக்காக 100 பேர், அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொண்டர்கள். திராவிட இயக்க பற்றாளர்கள், டீ குடிச்சிட்டு திமுகவில் வேலை செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் மீட்டிங்க்கு போகிறீங்க, மீட்டிங் போன உடனே முடிஞ்சு போகும்போது சேர் ஃப்ரீ. இங்கே மாசுவுடைய கூட்டத்தில் தான் நடந்தது. மாசு அவர்கள் சமீபத்திய பேச்சு, கிட்னி திரை திருட்டு இல்லை, முறைகேடு அப்படி அவர் ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காரு. பொன்முடி அவர்கள் பேச்சு இல்லை 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாடகத்தில் பேசுனதுன்னு போலீஸ் தரப்பு சொல்லுது. எங்கே கொண்டு போய் எங்கே நிற்கிறீங்க? தமிழ்நாடு கேட்டால் சமூக நீதி காத்த அரசுங்கிறீங்க. அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகளை இவங்க தொட்டாங்கன்னா பிரச்சனை.
உள்ளாட்சி பிரதிநிதிகளில் இப்போ சங்கரன் கோயிலில் உமா மகேஸ்வரி அவங்க மேலே வந்து திமுக கவுன்சிலர்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, கனிமொழி போயிட்டு பிரச்சனை பண்ணாதம்மாங்கிறாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்புடன் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடந்து அந்த அம்மா தோக்கடிக்கப்படுறாங்க. அப்போ திமுக வந்து உள்ளாட்சி பதவிகளில் வந்து அவ்வளோ வேகமாக ஓட்டி இன்றைக்கி அதில் என்ன அளவுக்கு உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சி ஒரு பெரிய கொள்ளையை அடித்து விட்டார்கள். எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு பங்கு, அமைச்சர்கள் அவர்களுக்கு பங்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎம் அந்த ரேஞ்சில் அவங்க. அப்போ இன்றைக்கி அதாவது எல்லாமே அடிச்சிட்டிங்க. இப்போ மோடி அவர்கள் மேலே உங்களுக்கு என்ன திடீர் பாசம்? குறிப்பாக சொல்லலாம் இடி, அதுக்கப்புறம் நிதி கொடுக்கணும். ஏன் நிதி இல்லாமல் ரொம்ப தள்ளாடுறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் வந்து மண்டியிடவே மாட்டேன், ₹1 கூட தரலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் தானே சொன்னீங்க கோடி ரூபா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் பிஎம்ஸ்டிக்கு கையெழுத்து போட மாட்டேன் சொன்னீங்களா? இப்போ என்ன கதை? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மாத சம்பளம் கொடுக்கறதுக்கே கஷ்டம். எல்லாரும் அதாவது என்ன, இந்த திராவிட இயக்கத்தில் பேசக்கூடியவங்கெல்லாம் பொழந்து கட்டி பேசுகிறீங்களே, கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் முக்கியமாக பேச வேண்டியது என்ன? நிதி நிலைமை தள்ளாடுவதற்கு என்ன காரணம்? 3 லட்சம் கோடி வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், 3 லட்சம் கோடி கொடுத்தேங்கிறார். மோடி நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? தமிழ்நாட்டை வந்து பொய்யாக பேசிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வரீங்களா நேருக்கு நேரம் பேசுவோமா? பிரைம் மினிஸ்டர்னு மரியாதை கொடுத்தா பொய் சொல்லிட்டு போகிறீங்க. ஏன் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்கள் வெளிப்படையா. 3 கோடி வந்து 3 லட்சம் கோடி கொடுத்தாங்கிறாரு, எங்கே கொடுத்தீங்க? கேட்க வேண்டியதானே நீங்கள்? ஏன் கேட்க மாட்டீங்க? நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிறோம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்க வேண்டிங்களே, ஏன் ஆக்கல? நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கே சம்பளம் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை கேட்க உங்களால் முடியல. ஒரு தடவை மட்டும் நாடாளுமன்றத்தில் கேட்டீங்க. ஏன் கேட்டீங்க? அதுவும் நீங்கள் அதை தப்பு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கேட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. எல்லாத்துலேயும் பொய். கேட்டால் டங்ஸ்டன் ஆலையை வந்து நாங்கள் வந்து தடுத்து நிறுத்திட்டோன்னாங்க. நீங்கள் தான் வந்து அதுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. கனிமொழி அவர்களும் டிஆர்பி ராஜா அவர்களும் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் முதல்வர் சொன்னோன்னே வேணாங்கிறாங்க. சொன்னாங்களா இல்லையா? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் அம்பலப்பட்டு போய் நிற்கிறீங்க. இங்கேருந்து நாடாளுமன்ற எம்பிக்கெல்லாம் இருக்காங்க. உங்கள் மாப்பிள்ளை அங்கே போய் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எம்பிக்களை சந்திக்கிறார். எதுக்கு? அப்புறம் செய்தி வருது, இல்லைங்க அவருக்கு எம்பி ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. எம்பி ஆமாம் சொல்ல முடியாது. அடுத்து திமுக ஆட்சி வந்தால் பிஜேபியோடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படி ஒரு 3-4 சீட்டு வாங்கிடுவீங்க. உங்கள் மருமகனை எம்பி ஆக்கிடுவீங்க. என்ன வேணால் பண்ணுவீங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு மன்னராட்சி தானே தமிழ்நாட்டில் நடக்குது. யாருமே கேட்கக்கூடாதுன்னா என்ன நியாயம்? கொஞ்சம் யோசனை பாருங்க. சரி நீங்கள் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. நீங்கள் உங்கள் பையன் யார் வேணால் ஆளுங்க, நம்ம வேணான்னு சொல்லலை. உதயநிதியை துணை முதல்வர் ஏற்றுக்கொள்கிறோமா? ஆமாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். முதலமைச்சர் போடுறாரு, அப்பாயின்ட் பண்ணுறாரு. செயல்பாடுகள் பட்டையை கிளப்பி இருக்க வேணாமா? இந்நேரம் செயல்பாடுகளில் பின்தங்கி இருக்கிறார். நான் சொல்லி தான் தெரியணுமா? நீங்களே சொல்லுங்கள். எந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம்? உதயநிதிக்கு இருக்க ஸ்கோப்பு எவ்வளோ பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணவில்லைங்கிற ஆதங்கத்தை தான் நம்ம கேட்குறோம். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் துணையாக இருக்கணுமே, ஏன் நீங்கள் துணையாக இருக்க மாட்டீங்கன்னு தான் கேட்குறோம். இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து உதயநிதி அவர்கள் போகிறாருன்னா முதல்ல மாதிரி இல்லை, உதயநிதி சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு உங்கள் நிர்வாகிகளே சொல்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அப்போ என்னங்க எங்கே போயிட்டுருக்குது? இப்போ 2026 நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, நிலைவத்துவான்கள் இவ்வளோ பேரை வச்சுருக்கீங்க. எப்படி மோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அங்கே இருக்கக்கூடிய மீடியாலாம் தன் வகையப்படுத்தி மோடியை மட்டும் ப்ரமோட் பண்ணுறது, ராகுலை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ படுத்துறது, அந்த வேலையை தான் தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். மோடி அங்கே என்ன பண்ணுறாரோ அதை நீங்கள் பண்ணுறீங்க. மோடி வந்து என்ன பண்ணுவார்? அந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்தாரு, பேப்பருக்கு நிறையா பண்ணுவார். அதே மாதிரி தான் நீங்களும் விளம்பரம் கொடுக்குறீங்க. மோடி கவர்மெண்ட் காசை எடுத்து அவரை விளம்பரப்படுத்திக்குவார். நீங்களும் உங்களுடன் ஸ்டாலினும் உங்கள் ஃபோட்டோவை போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில்? மோடி என்ன பண்ணுறாரோ அப்படி. மோடி ரோட் ஷோ பண்ணுறா, நீங்களும் ரோட் ஷோ. என்றைக்கு வந்து கலைஞர் அவர்கள்லாம் ரோட் ஷோ பண்ணி, நீங்களே என்றைக்கு ரோட் ஷோ பண்ணீங்க? மோடியை பார்த்து நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்க. மோடியோடைய ஃபார்முலா அப்படியே நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவரும் இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுக்குறனாரு, கொடுக்கல. நீங்களும் இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன், நீங்களும் கொடுக்கல. அவரும் விவசாயிகளை வஞ்சித்தாங்க, நீங்களும் விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க. எதில் நீங்கள் அவருக்கு கம்மியானீங்க? கேட்டால் மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு கொள்கையிலையாவது உறுதியாக இருக்கீங்கன்னா அதுவும் இல்லை. ஏன் உறுதியாக இல்லை? நமக்கு ஞாபகம் இருக்குது, போன தடவை எம்பியாக இருந்த தருமபுரி எம்பி செந்தில்குமார் கவர்மெண்ட் கட்டடத்தில் போயிட்டு, கவர்மெண்ட் கட்டடம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. ஆமாங்க ஐதீகன்னாங்க. வீடியோ வந்துச்சா இல்லையா? சரிங்க, இந்த கவர்மெண்ட்டு இந்த கட்டடத்தோடைய காசு இஸ்லாமியரும் கிறிஸ்டின் எல்லோரும் தான் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ 3 மதத்தை உங்களை சேர்த்து வச்சா பூஜை போடணும். எதுக்கு பூமி பூஜை? நீங்கள் வந்து இந்து முறைப்படி பண்ணுறீங்க. கேட்டாரா இல்லையா? கரெக்டாக அவருக்கு அடுத்த தடவை சீட்டு கொடுக்கல. கரெக்டுங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரியார் நூலகம் கட்டடம் இருக்குது, வெளியில் வந்து திருஷ்டி பொம்மை இருக்குது. வேலவர்கிட்ட கேட்டால் இல்லைங்க, கட்டுமான நிறுவனத்துக்கு நாங்கள் டெண்டர் கொடுத்தோம், அவங்க வச்சுருக்காங்க. ஏன் நீங்கள் சொன்னால் அவங்க வைக்க மாட்டாங்களே?
யோசனை பாருங்கள். இதே மற்றவங்க வச்சா, இதே வந்து பிஜேபி ஒரு கட்டடத்தை கட்டி அங்கே வந்து காளி சின்னம் வச்சா, பார்த்தீங்களா மதவாதம் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவங்கள திட்டுறோம்ல. அப்போ நீங்கள் பண்ணுறது யார்? மக்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் பேசலான்னு பேசுகிறத வந்து எந்த விதத்தில் சரி நமக்கு தெரில. ஒரு பக்கம் இவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து கோயிலுக்கு போகிறத திமுக ஐடிவிங்க பெரிய பெரிய லெவலுக்கு பூஸ்ட் பண்ணும். ஏன்னா நாங்கள் வந்து கடவுளுக்கு விரோதிகள் இல்லை, அதாவது கலராக மக்களை ஏமாற்றுவாங்கள்ல, அந்த ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாம் யாரும் பேசக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ பிரச்சனை அவங்களுக்கு. உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதிகளை வச்சு வரக்கூடிய தேர்தலை எப்படி சந்திக்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த கீழ்மட்டத்தில் இருக்கவங்க காஞ்சி போயிருக்காங்க காசு கிடைக்காம. பணத்தை நீங்கள் எடுத்து முதல்ல மாதிரி ஃபஸ்ட்டு மேலே கொடுத்தா கீழே வரைக்கும் போகும். இந்த தடவை மேலே கொடுத்தா கீழே போகுமாங்கிற சந்தேகம். நடுவில் எல்லோரும் அமுக்கிட்டு போகிறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. கடைசி ஒரு 2-3 வாரம் தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க யாருக்கு எதிராக ஓட்டு போடணும், என்ன பண்ணணுன்ட்டு. அப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக போகணும் அப்படின்னு, திமுக வேணுமா வேணாமா, அதான் தேர்தல். இந்த இடத்துல பிஜேபி மோடி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னொன்று ஏற்கனவே சொல்லிருக்கோம், பிஜேபி என்பது 24 மணி நேரமும் தேர்தலை சிந்திக்கக்கூடிய கட்சி. மோடியோ அமித்ஷாவோ இன்றைக்கி வந்து வராங்க போகிறாங்க, இல்லை வந்து அவங்க ஒன்று பேசுகிறாங்க, எடப்பாடி ஒன்று பேசுகிறாங்க, இதெல்லாம் ஜெல் ஆகாதுன்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக அது பண்ண வேண்டிய நேரத்தில் பிஜேபின்னு எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபியா கடைசி இப்போ இன்னும் கொஞ்ச நாள்லேயே ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள். எடப்பாடி தான் சிஎம்ன்றுவாங்க. எந்த அளவுக்கு எடப்பாடிகிட்ட வந்து அமைதியாக இருக்கணுமோ ஒன்று வேணாம். பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே வராரு, ஓபிஎஸ் ஏன் சந்திக்கல, எடப்பாடிக்கு வச்சுக்குவார். கரெக்டுங்களா? இதே மோடி வந்து ஒரு காலத்தில் ஒரே மாதத்தில் 5 தடவை சந்திச்சாரா இல்லையா? அதாவது அவங்களுக்கு என்ன வேணும், ஓட்டு. அப்போ எடப்பாடி இருந்தால் தான் ஓட்டு கிடைக்கும். அதனால் எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இப்பவும் சொல்கிறோம், அண்ணாமலை இந்த அளவுக்கு வச்சுருக்கிறதுக்கு காரணம் யார்? பிஜேபி தேர்தலை சிந்திக்கக்கூடிய வச்சு அது என்ன நினைக்கும், வரக்கூடிய தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுனால முதல்ல இடி அனுப்பி திமுகவை பிளாக் பண்ணுங்கள், திமுகவுடைய பணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், எப்படியும் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. திமுகவுக்கு தெரியும் பிஜேபி என்ன பண்ணுங்கிறது. திமுகவுக்கு தெரியும். ஹரியானாவில் என்ன பண்ணாங்க, டெல்லியில் என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணாங்க. எடப்பாடி எந்த நம்பிக்கையில் இருக்கார்? பிஜேபி ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க பவர், தேர்தல் ஆணையம் கையில் இருக்கும், இராணுவம் கையில் இருக்கும், பணம் எக்கச்சக்கமாக இருக்கும். என்னென்ன மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. எடப்பாடிக்கு வேணால் வியூக வகுப்பாளர்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சர்வதேச அளவில் வியூக வகுப்பாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி. திமுகவுக்கு வந்து அதிமுகவில் கேடர் இருப்பாங்க, நிர்வாகம் இருக்கும், மாசு இருக்கும். ஆனால் அதிமுகவில் இல்லாத பணத்தை கூட எடுக்காமல் இருப்பாங்க. அங்கேருந்து பணம் வரும். அதிமுக அதிகாரம் இல்லை, அங்கேருந்து அதிகாரம் வரும். வியூக வகுப்பு நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வரும். இன்றைக்கி ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் திமுக பெரிய அளவுக்கு போட்டுட்ருக்கீங்களே, கடைசி நேரத்தில் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் இவங்க வீடியோவே கீழே போயிடும். பிஜேபி அதிமுக கூட்டணி வீடியோ தான் மேலே வரும். அந்த அளவுக்கு ஃபேஸ்புக்கிலே பேசுவாங்க. அவங்க ஏற்கனவே பேசினவங்க தானே. இதெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். பிஜேபியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சாம தண்ட பேத தண்டங்கிறால் எல்லாத்துலேயும் அவங்க பண்ணுவாங்க. திமுக எந்த எல்லைக்கும் போகும், பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும். 2 பேரும் சண்டை சொல்லுவாங்களே, பேய்க்கும் சண்டைலாம் தான் வரக்கூடிய தேர்தல். அதனால் திமுக இப்போ பயம் காட்டுறது என்னென்னா, அவங்க நினச்சாங்க எடப்பாடி மோடியோட போகமாட்டார் நினச்சாங்க. மோடியோடைய வலிமை என்னங்கிறது உங்களையும் என்னையும் விட ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பிஜேபி இப்போ வேணால் இந்த திமுக உடன்பிறப்புகள் சொல்லலாம், பாசிசம் பாயாசம் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. உங்களுக்கு தெரியும் பிஜேபிகிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது. தேர்தல் ஆணையம் கடைசி நேரத்தில் திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும், ஒரு 10 தொகுதியில் தேர்தலை நிறுத்திட்டாங்கன்னு என்ன சார் பண்ணுவீங்க? நினச்சா நிறுத்த மாட்டாங்க அவங்க. தேர்தல் திருத்த சட்டம்னு சொல்லிட்டு புதுசாக ஆளை நீக்கிறது கேட்குறதுங்கிற வேலை யார் பண்ணுறா? இன்றைக்கி தேர்தலை கேலி கூத்தாக்கி கொண்டு இருப்பது யார்? பிஜேபி தானே. அந்த பிஜேபிக்கு தெரியாதா திமுகவை வந்து தோக்கடிக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறது தெரியாது? எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த பதட்டம் தான் இப்போ. பிஜேபியை ரொம்ப பகிச்சிக்கூடாது. ஆனால் வெளியில் இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு வச்சு தான் ஓட்ட முடியும். எங்களுடைய சாதனைகள், ஸ்டாலினுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு இவர்களிடம் என்ன இருக்கிறது? தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து கோர்ட்டு கேட்குது, போலீஸ் ராஜ்யம் நடக்குதான்னு கேட்குது, கட்டுரை எழுதுது, காவல்துறையில் நடந்த அத்துமீறல்கள், லாக்அப் டெத்து. முதலமைச்சர் ஒரு சிறிய, அதாவது என்னென்னா அது தாரணமான அதிகாரிகளை நீங்கள் மாற்றக்கூட இல்லைன்னா நீங்கள் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ முதலமைச்சர் ஒரு கனவு உலகத்தில் இருக்க, உண்மையிலே அவர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, சொல்ல கோபமாக இருக்குது. முதலமைச்சர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கும்பல் சேர்ந்துக்கிட்டு முதலமைச்சரை ஏமாற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்படி இருக்கிறது ரொம்ப வருத்தமாகுது. நல்ல மனிதர், அதில் மாற்று கருத்தே இல்லை, தங்கமான மனுஷர். நம்மளை யார் அவரை வந்து ரொம்ப மோசமாக திட்டாலும் நேரில் பார்க்க கூட பழகிறதுக்கு இனிமையானவர். தினந்தோறும் மக்களை சந்திக்கிறார். இந்த வயசுலேயும் ஓடாமல் உழைக்கிறாரு. அப்போலோவில் இருந்து நிர்வாகத்தை கவனிக்கிறார். எல்லாம் ஓகே. ஆனால்
ஒரு பெரிய செட்டப் கும்பல் வந்து உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய இதை பற்றி பேசிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து திமுகவுடைய நோக்கம் என்னென்னா மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம். திருபுவன மேட்ரு பெருசாகிடக்கூடாது. அது அடுத்து மேட்ரு வந்துக்கிட்டே ஆகணும். கொஞ்சம் யோசனை பாருங்கள், எந்த மேட்டரையும் திமுகவில் டேமேஜ் ஆகிற மேட்ரு விவாதத்துக்கு வராது. கிட்னி திருட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும். பெருசாச்சா? கிட்னி திருட்டு, உறுப்பு திருட்டு பெரிய அளவுக்கு போயிடுச்சு. ஐயோ திருடுறாங்களே, இதெல்லாம் எவ்வளோ பில்டப் மீடியா நினச்சிருந்தா எவ்வளோ பண்ணியிருக்க முடியும். ஏன் பண்ணலை? சின்ன விஷயத்தை கூட மீடியா நினச்சா அவ்வளோ பெருசாக்கலாங்க. ஆக்குனாங்களா? ஏன்? அவர் அமைச்சரே சொல்கிறாரு அது திருட்டு இல்லை முறைகேடுங்கிறாரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஞானசேகரன் விஷயம் யாராவது பேசுனீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் இதை பற்றி பேசுனீங்கன்னா உள்ளே தள்ளிடுவோம். எல்லா விதமான அடக்குமுறையும் கட்டவிழ்த்துப்படப்படுகிறது. கேட்டால் நாங்கள் வந்து பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம். பத்திரிகையாளர்களை மதிப்பதை இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது கடந்த காலத்தில் தெரியும். இப்போ ஏன் மதிக்கிறீங்கன்னா 8 மாதம் இருக்குது. இப்போ ஏதாவது பண்ணிங்கன்னா ஆட்சிக்கு ஆபத்து. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள் நினைக்கிறாங்க அடுத்து ஸ்டாலின் அவர்கள் வந்தால் சிம்ம சொப்பனம் சூப்பராக வாழ்க்கையை ஓட்டலாம், நம்ம இந்த வந்தே ஆகணுங்கிற முனைப்பில் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் அதிகாரிகள் ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டில் நம்ம என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னொன்றுங்க, நம்மகிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லி ஆகணும். நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களையோ இல்லை திமுகவையோ பாராட்டி பேசினா இன்னும் நிறையா வியூஸ் போகும். வியூஸ் போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான ஊடகங்கள் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசும். ஒரு சில ஊடகங்கள் தான் வந்து இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லை விஜயை பற்றியோ சீமானை பற்றியோ பேசும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல திமுக வந்து ரொம்ப மோசமான பிரச்சனையில் போயிட்டுருக்குதுங்க, அடுத்து ஒரு வாய்ப்பு எடப்பாடிக்கு கொடுப்போம், இல்லைனா விஜய் வரப்போகிறாரா வந்துட்டு போகட்டும், இல்லை சீமான் கூட வரட்டும். ஆனால் திமுக அப்படிங்கிறதுக்கு ஒன்றுக்கு மாற்று ஒன்று வேணும். ஏன்னா இதுவே ஒரு இது மோசமான ஆட்சி, இது வந்து தொடரக்கூடாது. மக்கள் தீர்ப்பு வேறு யாருக்கு வேணால் கொடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் பிரிஞ்சதுனால இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்கிற மாதிரி தெரியும். 8 மாதம் இருக்குது, காலம் மாறும் நம்ம நினைக்கிறோம். டெய்லி இவங்க அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்காக திமுக ஒரு நல்ல கட்சி நம்மளால் சொல்ல முடியல. இல்லை இன்னொன்று, விஜய் களத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறாருன்னு இன்னும் தெரில. வந்திருக்கணும், ஒரு கிரவுண்டில் இறங்கினா கொஞ்சம் மாற்றம் வரும். ஆனாலும் விஜயால் ஜெயிக்க முடியுமான்னா நம்ம ஒன்றும் புரியல. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. மாசு இருக்குது, பணம் இல்லையே. அந்த பணம் இல்லாமல் அவர் என்ன செய்வார்? இவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி நாட்டில். அதனால் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக திமுக லட்டு மாதிரி ஜெயிச்சுட்டு போக முடியாத தேர்தல் தான். நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அனைவரை பற்றி விமர்சிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.